ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆரி ஸ்டாண்டில் எப்படி இந்த காலெல்லாம் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம கடைகளில் ஃபிக்ஸ்டாகவே உள்ள ஆரி ஸ்டாண்டு கடை இது நான் வாங்கினப்போ எனக்கு இந்த மாதிரி தனித்தனியாக தான் கால் இருந்துச்சு, நம்ம தான் மாட்டுகிறது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கிடச்சிது. அதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இது வந்துட்டு உள்பக்கமாயிட்டு வர ஃப்ரேமில் இந்த மாதிரி ஃபுல்லாக நாடாக சுற்றி எடுத்துக்கிட்டேன். இங்கே வெளிப்பக்கம் வர ஃப்ரேம்லேயும் சுற்றி எடுத்துக்கலாம். சில நேரங்களில் அதுவும் சுற்றுக்கிற டைமில் நம்ம ஸ்டாண்டில் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கீழ்ப்பக்கமாயிட்டு நம்ம ஃப்ரேம் சுற்றி வச்சுருந்தோம் இல்லையா நாடா, அந்த நாடா சுற்றின உள்பக்கமாட்டு வரக்கூடிய ஃப்ரேமை கீழே வச்சுட்டு அது மேலே கிளாத்தை விரிச்சிட்டு அது மேலே வெளிப்பக்கமாக வரக்கூடிய ஃப்ரேமை வச்சு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி விடணும். அந்த உள்பக்கமாയിട്ടുள்ள ஃப்ரேமுக்கு வெளியே வர்றது மாதிரி கரெக்டாக வர்றது மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக அமுக்கி விடணும். அப்போ ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். அப்புறம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா கிளாத்து, அதை எல்லா இடமும் பிடிச்சி இழுத்து டைட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரேம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோன்னா நல்லா அமுங்கும். நம்ம கை வச்சு அழுத்தி பார்த்தோன்னாக்க அப்படி இருந்தோன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரேமை விட்டு கிளாத்தை கலத்தி எடுத்துட்டோன்னாக்க நம்ம பண்ண ஒர்க்கெல்லாம் ரொம்ப சுருக்கம் விழுந்த மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப டைட் பண்ணி எடுத்துக்கணும். கிளாத்தை எல்லா பக்கத்துலையும் சுற்றி ஒரு கையில் ஃப்ரேம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்னொரு கையிட்டு கிளாத்தை டைட்டாக இழுத்து பிடிச்சி விடணும். நம்ம டைட்டாக இழுக்கிற டைமில் ஃப்ரேம் கலருகிறது மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரேமையும் அடிக்கடி டைட் பண்ணி விட்டுக்கணும். எல்லா பக்கமும் ஒரு வாட்டி சுற்றி கிளாத்தை டைட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாயிட்டு இந்த வெளிப்பக்கமாக உள்ள ஃப்ரேமில் இது கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸ்க்ரூ, அதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும். ஒரு பக்கத்தில் கிளாக் வைஸ் சுற்றினோன்னாக்க இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு கை பிடிச்சிருக்க இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறது மாதிரி அப்படி நல்லா டைட்டாக பிடிச்சி ஸ்க்ரூவை டைட் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஒரு வாட்டி கூட கிளாத்து டைட்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு ஒருவேளை லூஸாக இருந்துச்சு அப்படின்னா கிளாத்தை கொஞ்சம் கூட டைட் பண்ணி விட்டுட்டு கிளாத்தில் நம்ம அழுத்தி பார்க்கணும். கை வச்சு அழுத்தி பார்க்குற டைமில் அமுங்காமல் இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கணும். செக் பண்ணிவிட்டு நம்ம அதை கொட்டி பார்த்தோன்னா டக் டக்குன்னு சவுண்டு கேட்குறது மாதிரி இருக்கும். நல்லா டைட்டாக கிளாத் இருந்துச்சுன்னா நமக்கு அது சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி டைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமாயிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு ஸ்டாண்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நமக்கு ஆரி ஸ்டாண்ட்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை டைட் பண்ணி விடணும். நம்ம இதெல்லாம் கையிட்டு டைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நம்ம ஸ்பேனர் உண்டுன்னா அதை வச்சு திருக்கி டைட் பண்ணிடலாம். இது நம்ம திரும்ப திரும்ப கழட்ட மாட்டோம் இந்த இடம், அதனால ஸ்பேனர் வச்சு ஒரு வாட்டி டைட் பண்ணி விட்டீங்கன்னாவே அது ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இதை நம்ம ஸ்டாண்டில் கால் மாட்டுகிற இடத்துல இந்த ஹோல்ஸில் அந்த காலில் கொடுத்துருக்க ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துட்டு இந்த ஹோலுக்கு உள்ளாடி காலை விட்டு அதில் இருக்க ஸ்க்ரூவில் டைட் பண்ணி விட்டுக்கணும். இந்த நட்டு வச்சு அதில் டைட் பண்ணி விடணும். எதுவுமே நம்ம ஒரு கை பிடிச்சிருக்க இடத்துல கிளாக் வைஸும் இன்னொரு கை பிடிச்சிருக்க இடத்துல ஆன்டி கிளாக் வைஸுமாயிட்டு திருக்கி நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை ஆடுகிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதையுமே ஸ்பேனர் வச்சு நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்ல 4 காலையும் மாட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டாண்டை நம்ம தரையில் நிப்பாட்டி வச்சு பார்க்குற டைமில் ஆடுகிறது மாதிரி இருந்துச்சுன்னா காலெல்லாம் இன்னும் டைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ நம்ம காலெல்லாம் நல்லா டைட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சு பார்த்து ஆடலைன்னாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை ஸ்டாண்டோட காலை ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் ஒர்க்கும் ஷேக் ஆகிட்டு இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. எப்போவும் லூஸாக இருந்தது மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த 4 கால் பகுதியையும் நல்லா டைட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
பார்த்திங்கன்னா நான் 4 கால் இதையும் டைட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டாண்டை நிப்பாட்டி வச்சதுக்கப்புறமாயிட்டு நம்ம கிளாத்து டைட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரேமு, அந்த ஃப்ரேமை அப்படியே எடுத்து ஸ்டாண்டு மேலே வைக்கணும். கரெக்டாக ஃப்ரேம் வந்துட்டு ஸ்டாண்டில் ஃபிட் ஆகி நிற்கிறது மாதிரி அமுக்கி வச்சு விடணும். அமுக்கி வச்சுட்டு நம்ம தூக்கி பார்த்தோன்னா ஃப்ரேம் மட்டும் தனியாக கழண்டு வராத அளவுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் ஆகி இருக்கிற அளவுக்கு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும். சும்மா ஜஸ்ட்டை வச்சு அந்த ஸ்டாண்டோட வெளிப்பக்கமாட்டு வர்றது மாதிரி வச்சு அழுத்தி விட்டுட்டோம்னாலே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டாண்ட்லேயும் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாயிட்டும் ஒரு வாட்டி கூட செக் பண்ணி பார்த்துக்கணும் கிளாத்லாம் டைட்டாக இருக்குதான்னு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி. தேங்க்யூ.